வணக்கம். தினமும் பணம் வருது, ஆனால் மாத முடிவில் எங்கே போகுது? 10 நாளில் 1000 ரூபா சேமிக்க முடியும்னு சொன்னால் நம்புவீங்களா? வீட்டு செலவை குறைக்காமல் கஷ்டப்படாமல் ரகசியமாக சேமிக்க ஒரு சிம்பிள் ட்ரிக் இருக்குது. இந்த வீடியோ பார்த்த பிறகு சேமிக்க முடியலன்னு சொல்லவே முடியாது. இப்படிப்பட்ட பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 10 நாட்களில் 1000 சேமிக்க குடும்ப பெண்களுக்கான எளிய வழி. தினமும் 100 ரூபாய் சேமிப்பு. ஒவ்வொரு நாளும் 100 ரூபா தனியாக எடுத்து வச்சுருங்க. 10 நாளில் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா ஆயிரும். பட்டியலிடாமல் கடைக்கு போகாதீங்க. முன்னதாக தேவைப்படுகிற பொருளை பட்டியலிட்டு எடுத்து செல்லுங்க. பட்டியலில் இல்லாத பொருளை தயவு செஞ்சு வாங்காதீங்க. எளிய சமைய நாட்கள். 10 நாட்களில் 2 நாள் சாதாரண உணவு சமையுங்க. எப்படின்னா லைக் உப்புமா, கஞ்சி, காய்கறிகள் வாங்க சேர்த்திக்கிங்க. ஆனால் விலை அதிகமான காய்கறிகளில் தான் சத்து இருக்குதுன்ட்டு இல்லை, விலை குறைந்த காய்கறிகள்லேயும் சத்து இருக்குது. அதையும் வாங்கி சமையுங்க. காய்கறிகளினுடைய விலையை குறைக்கலாம். வெளியில் டீ ஸ்நாக்ஸை தவிர்க்கவும். வீட்டில் டீ செய்து குடியுங்க. செலவை குறைக்கும். சிறிய செலவுகள் தான் பெரிய சேமிப்பை உருவாக்கும். மொத்தமாக வாங்குங்க. அரிசி, பருப்பு, எண்ணெய் போன்றவற்றை மொத்தமாக வாங்குங்க. இதனால் உங்களுக்கு விலை குறைவாகவும் கிடைக்கும். பைக் எடுத்துகிட்டு பெட்ரோல் செலவு இல்லை பஸ்ஸுக்கு போயிட்டு வர்றது இந்த மாதிரி காசும் உங்களுக்கு மிஞ்சும். மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துங்க. பயன்பாடு இல்லாத இடத்துல லைட் எரிஞ்சிட்டு இருக்கிறது, மின்விசிறி ஓடிட்டு இருக்கிறதெல்லாம் வீண் பண செலவு. அதை சேமிக்கணும்னா மின்சாரத்தை சேமிங்க. 10 நாளில் ஒரு நாள் வாங்காத, வெளியில் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு சவால் எடுத்துக்குங்க. அவசியமில்லா உடைகள், அழகு பொருட்கள், ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது இதையெல்லாம் 10 நாட்கள் தவிர்த்துருங்க. சில்லறை சேமிப்பு பெட்டி. 10 ரூபாய், 20 ரூபாய் சில்லறை காசுகளை சேமிக்க ஒரு பாக்ஸ் வைங்க. அது 10 நாள்களுக்கு பிறகு நல்ல தொகையாக இருக்கும். வருமானம் அதிகமாக இருந்தால் தான் சேமிப்பு வரும் அப்படிங்கிறது ஒரு தவறான கருத்து. செலவை கட்டுப்படுத்தினாலே சேமிப்பை அதிகரிக்கலாம்ங்கிறது தான் உண்மை. தேங்க்யூ.